ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஏத்தம் பழத்தை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பழுத்த ஏத்தம்பழம் என்கிட்ட 2-3 இருந்தது. அதை வச்சு தான் இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ண போகிறோம். ஸ்கூலில் இருந்து திரும்பி வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நம்ம செய்து கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. இந்த பழத்தை இப்போ நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கள் ஊரில் இந்த பழத்தை ஏத்தன் பழம் அப்படின்னு சொல்லுவோம். கேரளாலெலாம் நேந்திரம் பழம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அதில் பொடியாக கட் பண்ண பழத்தை போட்டுடலாம். நெய்யிலையே நல்லா வதங்கட்டும். நெய்யில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 கப்பு தண்ணீர் ஊற்றிடலாம். இந்த ரெசிபிக்கு ஸ்வீட்டுக்கு நான் ஒரு பெரிய வெல்லம் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். கொதிக்க வச்சுருக்கேன். அந்த கொதிக்க வச்சது கூடயே ஒரு ஏலக்காவும் சுக்கும் போட்டு கொதித்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிடலாம். வெல்ல கரைசலும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு தண்ணீர் எடுத்துக்கலாம். 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நார்மலான வாட்டர் தான், கொதிக்கிற தண்ணிலாம் இல்லை. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பழம் நல்லா குக் ஆயாச்சு. இதில் நம்ம கரைச்சி வச்ச அந்த மாவு கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். மாவு ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது இது இன்னுமே நல்லா திக்காயிட்டே இருக்கும். எல்லாம் ஊற்றியாச்சு. இனி இது கொதிக்கணும். இப்போது இது நல்லா கொதிச்சாச்சு. மேலே தெறிக்க அளவுக்கு கொதிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் லாஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். ஏன்னா இது ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் கூட திக்காகும். அவ்வளோதான். சூப்பரான டேஸ்டான ஈஸியான ரெசிபி ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.